ஸோ ஒரு வெயிட் மிஷின் கண்டிப்பா தேவை. வெயிட் மிஷின் வந்து நீங்க பெருசா இவ்ளோ பெருசு வாங்கணும்னு அவசியம் இல்ல. சின்னதா கூட வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர். எலக்ட்ரிக் பீட்டர் இஸ் அ மஸ்ட். ஸோ நான் வந்து பிலிப்ஸ் பிராண்ட் யூஸ் பண்றேன். மோர் தேன் 5 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரேட் வந்து இப்போ 2000 போட்டிருக்காங்க அமேசான்ல. பட் இது வந்து மோஸ்ட்லி 2000லேருந்து த்ரீ மோஸ்ட்லி 25க்குள்ள வேரி ஆகும். சரிங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு. நீங்க யாருக்கா வாங்கணும் அப்படின்னா நீங்க பிலிப்ஸ் பிராண்ட் வாங்கிக்கலாம். இது கண்டிப்பா இருக்கணும். இது இருந்தாதான் நம்ம பண்ற மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கும் வரும். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் இஸ் அ மஸ்ட். வெயிங் ஸ்கேல் இஸ் அ மஸ்ட். நீங்க வந்து 350 ருபீஸ்லேருந்தே அமேசான்ல விற்குது. ஸோ நீங்க அது வாங்கிக்கலாம். சின்னதா டிஜிட்டலா வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து டூல்ஸ். இது கரண்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வழிச்சு அப்ளை பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கரண்டி, அதாவது ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிகான் ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். மிக்சிங் பவுல்ஸ் தேவை. எனி பவுல், கிளாஸ் பவுலோ இல்ல பிளாஸ்டிக் பவுலோ சில்வர் பவுல் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கப் மெஷர்மெண்ட் நான் ஜஸ்ட் சொல்றேன். பட் மோஸ்ட்லி நம்ம கப் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். கிராம் மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஸோ கப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். கப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, கப் மெஷர்மெண்ட்ல நிறைய வேரியஸ் இது இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 கப்பு, ஹாஃப் கப்பு, ஒன் ஒன் தேர்ட் கப்பு அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ 1/4 கப் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த கப் மெஷர்மெண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேரி ஆகும். என்ன வேரியேஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல இருந்து 250 ml கப் மெஷர்மெண்ட், அதாவது இது 1 கப்பு. 1 கப் மெஷர்மெண்ட் வந்து 250 ml கப். தெரியுதா? 250 ml கப் மெஷர்மெண்ட்னு எழுதியிருக்கு. சரிங்களா? 250 ml அப்படின்றது ஒரு 1/4 லிட்டர் கொள்ளும் இதுல. இப்போ ஒரு பால் நீங்க எடுக்கிறீங்கன்னா 1/4 லிட்டர் பால் இதுல கொள்ளும். சரிங்களா? இதே வந்து 200 கிராம்ஸ் 200 mlக்கும் இருக்கு. 1/4 லிட்டருக்கு கம்மியா வர மாதிரி. அண்ட் 240 ml அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் கப் மெஷர்மெண்ட்ஸ்ல. ஸோ அதனால தான் கப் மெஷர்மெண்ட் மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனலா பண்ணும்போது நீங்க கப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ கப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் அப்படின்னு எடுக்கிறோம்னா இது 1/4 லிட்டர் சொன்னேன் இல்லையா? ஸோ பால், தண்ணி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1/4 லிட்டர் கொள்ளளவு. அதோட வெயிட் செக் பண்ணீங்க அப்படின்னா, வெயிங் ஸ்கேல்ல வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அது அது மாறுபடும். வாட்டர் வந்து உங்களுக்கு 250 கிராம்ஸ்னு காட்டும். பட் இதே வந்து நீங்க மைதா எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் மைதா வந்து உங்களுக்கு 1/4 கப், அதாவது இந்த 250 ml கப் மெஷர்மெண்ட்ல 1 கப், இது 1 கப்பு. ஸோ இந்த 1 கப்பில் நீங்க மைதா அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140 கிராம்ஸ் தான் கொள்ளும். எடுத்துப்போம். ஸோ பவுடர் சுகர் எடுக்கும்போது 1 கப்ல வந்து 200 கிராம்ஸ் வந்து சுகர் வந்து இதுல கொள்ளும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹாஃப் கப்பு, 125 ml கப் மெஷர்மெண்ட், ஹாஃப் கப் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொள்ளளவு. மைதா எடுக்கும்போது 70 கிராம்ஸ் ஆஃப் மைதா இதுல கொள்ளும். அண்ட் சுகர் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இதுல, பவுடர் சுகர் இதுல அளக்கலாம். ஸோ இதுதான் டூல்ஸ். மெயினா நம்மளுக்கு இதுதான் தேவை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வர டீ ஸ்பூன்ஸ் அண்ட் டேபிள் ஸ்பூன்ஸ். சரிங்களா? டீ ஸ்பூன் அப்படின்றது இந்த 3 குட்டியா இருக்கும். ஸோ 3ன்றது என்னன்னா 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன். டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ எப்பவுமே டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டேபிள் ஸ்பூன் அப்படின்றது ஒரு குழிக்கரண்டி மாதிரி இருக்கும். வெராஸ் டீஸ்பூன்றது குட்டியா ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டீஸ்பூன்ஸ், டேபிள் ஸ்பூன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். இது உங்களுக்கு எது எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எது வாங்கினாலும் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸோட தான் வரும். அதுல பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஹாஃப் கேஜிக்கு வந்து நம்ம 5 இன்ச் கேக் டின் இல்லைன்னா 6 இன்ச் கேக் டின் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இது பாத்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கும்.
இதுலயும் 1/2 கிலோ பண்ண முடியும். ஸோ இது என்ன 2 எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து சின்னதா 5 இன்ச்சுன்ற இருக்கிறது வந்து எக்லெஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 6 இன்ச்சு இருக்கிறது வந்து எக் எக் பேஸ்டு கேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுவுமே 1/2 கேஜிக்கான டின்னு. 6 இன்ச். ஸோ இது ஸ்கொயர். ஸோ ஏதாவது ஒரு சைடு நீங்க மெஷர் பண்ணாலே போதும். 6 இன்ச்சஸ். ஓகேவா? இது வந்து 1 கேஜி இது. 1 கேஜி டின். 6 இன்ச் வந்து 1/2 கேஜி டின்னு. அண்ட் அதே மாதிரி இது பாருங்க 6 இன்ச் டின்னு. ப்ரௌனி ட்ரே இது. 1/2 கிலோ ப்ரௌனி பண்ண முடியும். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இன்னொரு சைடு வந்து 9 இன்ச்சு. 6 இன்டூ 9. சரிங்களா? 6 இன்டூ 9 அண்ட் இதோட ஹைட் வந்து கம்மியா தான் இருக்கும். 1 இன்ச் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது 1/2 கிலோக்கானது. இது வந்து 1 கிலோக்கான ட்ரே. 1 கேஜி ட்ரே, ப்ரௌனி ட்ரே. ஒரு சைடு 8 இன்ச்சஸும் இன்னொரு சைடு 11 இன்ச்சஸ் இருக்கும்.